ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடியில் உங்களை நிஜமாவே ஒரு பெண் உருவத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா கையில் முதல் திருநங்கைகளுக்கு வீடு வாங்கின முதல் திருநங்கை நான் தான். எனக்கு அது ரொம்ப பெரிய சாதனையாக இருந்தது. அவகிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ஆமாம் அவகிட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுடி அப்படிலாம் சொல்கிறேன். ஆனால் அவள் ஒரு பெரிய குண்டை ஏற்படுத்தி வச்சுருந்தா. அவள் வந்து என்னை வந்து லவ் பண்ணின்னு வந்திருக்கா. எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்திபன் நந்தகுமாரும் பார்த்திபனையும் அப்போ 10th படிக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு பையன் மேலே காதல் வந்துச்சு. எங்கள் அக்கா வந்து ஸ்கூல் படிக்கும் போதே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒரு மசால் தோசைக்காக நான் வாங்கினேன். எங்கள் அக்கா அழுதுங்கன்னே சொல்கிறா, தம்பிக்கு தெரியும்ப்பா, அன்றைக்கி மசால் தோசை கூட வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா. அதனால் என்னை பெரட்டி எடுத்துட்டாங்க. அப்போது தொங்க விட்டு அடித்தாங்க என்ன. அப்போ நீ தான் இவ்வளோத்துக்கும் இது வேணும். 23 வருஷம் கழித்து நான் எங்கள் அப்பாவோட சாவுக்கு தான் போய் எங்கள் அப்பா முகத்தையும் பார்க்குறேன். ப்ரேயரில் வந்து நான் தான் வந்து அப்போல்லாம் வந்து உறுதிமொழியே சொல்வேன். நான் இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே என்னை வந்து அந்த உறுதிமொழி சொல்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னுமே வந்துட்டு மக்கள் சில பேர் வந்துட்டு திருநங்கைனாவே வந்துட்டு அவங்க வந்துட்டு பாலியல் ரீதியான ஒரு அந்த தொழிலுக்கு தான் போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்கவுங்க மனசில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லவ் பண்ணி அந்த பையன் எங்கள் கூடயே வாழ்கிறான்னா அவன் எதுக்காக வாழ்வான்? எங்களோட பணத்துக்காக மட்டும்தான் வாழ்வான். உன் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு. என்னடா சொல்கிறா? ஆமாம் உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவள் நடுவில் காண்டாக்ட் இல்லாமல் இருந்தா. அப்போ அவள் சொன்னான், இதுமாரி பெரிய அக்காவுக்கு